நீங்க எப்போதும் சோர்வா இருக்கீங்களா? சாப்பிட்ட பிறகு வயிறு வீக்கம், அடிக்கடி ஜலதோஷம், தொண்டவலி அல்லது சரும பிரச்சனை இருக்குதா? பலர் இத தனித்தனி பிரச்சனை நினைக்கிறீங்க. ஆனா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே இடம் தான். அதுதான் குடல் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்குறோம்னா, குடல் ஆரோக்கியம்னா என்ன, அது எப்படி உடம்பு பாதிக்குது, அதை எப்படி இயற்கையா சரி செய்யலாம்னு. நம்ம வயிற்றுக்குள்ள ட்ரில்லியன் கணக்கா நுண்ணுயிர்கள் வாழ்ந்து வருது. ஒரு சிலது அதுல நல்ல பாக்டீரியா நம்ம உடம்ப பாதுகாக்கும், ஒரு சிலது தீய பாக்டீரியா நோய்களை கொடுக்கும். இந்த சமநிலையை தான் கட் மைக்ரோபயம்னு சொல்லுவாங்க. இது சரியா இருந்தா செரிமானம் நல்லா நடக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மனநிலை சீரா இருக்கும். இதுல சமநிலை குறைஞ்சா குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டா உடம்பு சில சிக்னல்கள் நம்மளுக்கு கொடுக்கும். அது என்னலாம்னா, வயிறு வீக்கமா இருக்கும், அடிக்கடி வாயு பிரச்சனை வரும், நெஞ்சு எரிச்சல் வரும், மலச்சிக்கல் வரும், எப்பவும் உடம்பு சோர்வா இருக்கும், முகப்பரு அல்லது சரும பிரச்சனை இருக்கும், கவனம் குறைவா இருக்கும், அடிக்கடி உடல் பாதிக்கும். இந்த மாதிரி உடம்பு நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கும்போது நீங்க அதுக்கான தீர்வை மட்டும் தான் பாப்பீங்க. இப்ப சரும பிரச்சனைனா ஸ்கின் டாக்டர் போய் பாப்பீங்க, லூஸ் மோஷன் ஆனா அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்னன்னு பாப்பீங்களே தவிர அதுக்கு என்ன காரணங்கிறத இதுவரை யோசிச்சிருக்கீங்களா? நம்ம உடம்புல 70% நோய் எதிர்ப்பு சக்தி குடல்ல தான் உருவாகுது. இப்போ உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டா உடம்பு அடிக்கடி நோய்படும், தொற்று அதிகரிக்கும், குணமாக டைம் எடுக்கும். குடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ப்ராசஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் பேக்கெட்ல வாங்குற ஸ்நாக்ஸ், சிப்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய சக்கரை போட்டு காஃபி டீ குடிப்போம்ல, இது எல்லாம் தான் அதுக்கு காரணம். இது எல்லாமே குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாவை அழிச்சிடுது. செகண்ட் ரீசன் என்னன்னா, அதிகமா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா, உடம்புல உள்ள தீய பாக்டீரியாவை மட்டும் இல்ல நல்ல பாக்டீரியாவையும் அழிச்சிடுது. எதுக்கு எடுத்தாலும் ஃபீவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது, ஹெட்டேக் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுன்னு இல்லாம ஒரு 2 days டைம் கொடுத்து அதை கியூர் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். அது இல்லாம தலைவலி வந்த உடனே ஆன்டிபயோட்டிக், ஃபீவர் வந்த உடனே ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா நம்ம உடம்புல உள்ள நல்ல பாக்டீரியா ஃபுல்லும் செத்து போயிடும். தேர்ட் ரீசன் என்னன்னா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமானா அது டைரக்டா குடலை பாதிக்கும். ஃபோர்த் ரீசன் ஃபைபர் குறைவு, அதாவது நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறி பழங்கள் நீங்க ஃபுட்ல ப்ராப்பரா எடுத்துக்கல அப்படின்னா நல்ல பாக்டீரியா உடம்புல வாழ முடியாம போயிடும். ஃபிஃப்த் ரீசன் தூக்கமின்மை. நைட்டு தான் குடல் தன்னை தானே சுத்திகரிச்சுக்கும். ஆனா நம்ம ப்ராப்பர் ஸ்லீப் இல்ல அப்படின்னா அது அந்த செயல்பாடே தடைபட்டுரும். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நம்ம குடலும் மூளையும் டைரக்டா தொடர்புல இருக்கு. அதனால நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு தேவையான இந்த செரோட்டோனின் ஹார்மோன் குடல்ல தான் அதிகமா உருவாகுது. இப்ப குடல் ஆரோக்கியமே அதுல பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதனால என்ன ஆகும்? மன அழுத்தம் வரும், பதட்டம், மனசோர்வு வரும், கான்சென்ட்ரேஷன் பாதிக்கப்படும். இது எல்லாமே ஏற்படும். இதனால குடல் இப்ப பாதிக்கப்பட்டுருச்சு, அதை எப்படி கியூர் பண்ணலாம்னா ப்ரோபயோட்டிக்ஸ் தேவை. ப்ரோபயோட்டிக்ஸ் எதுல அதிகமா இருக்குன்னு பார்த்தா கர்ட்ல அதிகமா இருக்கு, தயிர்ல அதிகமா இருக்கு. நம்ம யூஸ்வலா எடுத்துக்கிற நம்ம இந்தியன் ஃபுட்டுன்னெல்லாம் எடுத்துப்போம், இட்லி, தோசை, ஆப்பம், இந்த மாதிரி அது எல்லாத்துலயுமே குட் பாக்டீரியா தான் இருக்கு. பட் ஆனா எல்லாத்தையும் விட கர்டு பெட்டர். நெக்ஸ்ட் ப்ரீபயோட்டிக்ஸ். என்னடா ப்ரோபயோட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், இது என்ன ப்ரீபயோட்டிக்ஸ் நீங்க நினைக்கலாம். ப்ரீபயோட்டிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, குட் பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு தான் இது. ஆக்சுவலா இது என்னன்னா, நம்ம ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் மூலமா நம்மளுக்கு குட் பாக்டீரியா குடல்ல வந்துடுச்சு. இப்போ அதுக்கான ஃபுட்டு நம்மளுக்கு கொடுக்கணும். அது வளர்றதுக்கான, அது நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கான ஃபுட்டு எதுலலாம் இருக்குன்னா, வாழைப்பழம், கார்லிக், அதாவது பூண்டு, ஓட்ஸ், நிறைய காய்கறிகள்ல இது இருக்கு. அதை சாப்பிட்றது மூலமா அந்த குட் பாக்டீரியா இது மூலமா நம்ம ஃபீட் பண்றோம் குட் பாக்டீரியாவுக்கு. அது அதை சாப்பிட்டு வளர்ந்து நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாம நம்ம குடல்ல சரி செய்யும். அது மட்டும் இல்லை, போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், நம்மளுக்கு ஃபுட்டில் சேர்க்குற சர்க்கரை அளவை குறைச்சிக்கணும், மனசு அமைதியாக வச்சுக்கணும், தினமும் கொஞ்சம் மெடிடேஷன், வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். 7 to 8 hours ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம கட் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நம்ம குடலை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஆனால் என்ன மாதிரி உணவுலாம் கொடுக்கவே கூடாதுன்னா, அதுக்கு எண்ணெயில் வறுத்த பொரிச்ச உணவுலாம் எடுத்துக்க கூடாது. பதப்படுத்தப்பட்ட ஸ்நாக்ஸ், அந்த பேக்டு ஃபுட்டில் அந்த சிப்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. பிஸ்கட் அந்த மாதிரி இதெல்லாம், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எடுத்துக்கக்கூடாது. ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது அறவே கூடாது. இது எல்லாமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கட் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குடல் செரிமான உறுப்பு மட்டும் கிடையாது, அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கான அடித்தளம். நம்ம குடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கட் ஹெல்த்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.